நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகை புரிந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தணிக்கை சான்று கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் இழுபறி நீடித்து வந்தது. தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. ஜனநாயகன் வழக்கினை பட தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி கடந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பி.டி. ஆஷா இந்த வழக்கை விசாரித்து ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்கும்படி தணிக்கை குழுவுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு சார்பில் உடனடியாக ஒரு அவசர மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஜனநாயக திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்திருந்த தலைமை நீதிபதி அமர்வு மீண்டும் தனி நீதிபதியே அணுகுமாறு உத்தரவிட்டார்கள். மேலும் தனி நீதிபதி பிறப்பித்திருந்த அந்த உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டிருந்தார். மீண்டும் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து கூடுதல் அவகாசம் வழங்கி தணிக்கை குழுவுக்கு இந்த வழக்கில் மீண்டும் உத்தரவு பிறப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு செல்லப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் படத்தை வெளியீட்டு தேதியானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த உத்தரவு ஏறத்தாழ 15 நாட்களுக்கு மேலாக ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை குறித்தவரை தொடர்ந்து மேல்முறை செய்ய போகிறார்களா அல்லது மீண்டும் தணிக்கை குழுக்கு செல்ல வைக்கிறார்களா என்று தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த திரைப்படமானது தற்போது தணிக்கை குழுவுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த இந்த வழக்கை வாபஸ் பெறப்போவதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவுத்துறைக்கு ஒரு கடிதத்தை எழுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஆஷா அவர்கள் அமர்வில் பட்டியலிடப்படும். அதாவது இந்த வழக்கை திரும்ப பெறுகிறோம் என்ற கேப்ஷனோட அந்த பட்டியலிடப்படும். அதன் பிறகு இந்த வழக்கு அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெறப்படுவதாக அன்றைய தினம் தெரிவிக்கப்படும். ராம்குமார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகை புரிந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தணிக்கை சான்று கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் இழுபறி நீடித்து வந்தது. தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. ஜனநாயகன் வழக்கினை பட தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி கடந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பி.டி. ஆஷா இந்த வழக்கை விசாரித்து ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்கும்படி தணிக்கை குழுவுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு சார்பில் உடனடியாக ஒரு அவசர மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஜனநாயக திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்திருந்த தலைமை நீதிபதி அமர்வு மீண்டும் தனி நீதிபதியே அணுகுமாறு உத்தரவிட்டார்கள். மேலும் தனி நீதிபதி பிறப்பித்திருந்த அந்த உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டிருந்தார். மீண்டும் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து கூடுதல் அவகாசம் வழங்கி தணிக்கை குழுவுக்கு இந்த வழக்கில் மீண்டும் உத்தரவு பிறப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு செல்லப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் படத்தை வெளியீட்டு தேதியானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த உத்தரவு ஏறத்தாழ 15 நாட்களுக்கு மேலாக ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை குறித்தவரை தொடர்ந்து மேல்முறை செய்ய போகிறார்களா அல்லது மீண்டும் தணிக்கை குழுக்கு செல்ல வைக்கிறார்களா என்று தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த திரைப்படமானது தற்போது தணிக்கை குழுவுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த இந்த வழக்கை வாபஸ் பெறப்போவதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவுத்துறைக்கு ஒரு கடிதத்தை எழுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஆஷா அவர்கள் அமர்வில் பட்டியலிடப்படும். அதாவது இந்த வழக்கை திரும்ப பெறுகிறோம் என்ற கேப்ஷனோட அந்த பட்டியலிடப்படும். அதன் பிறகு இந்த வழக்கு அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெறப்படுவதாக அன்றைய தினம் தெரிவிக்கப்படும். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.